நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் காவல் வரும் 11ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனின் காவலை நீட்டித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இருவரின் நீதிமன்ற காவலும் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் காவல் வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், முழு விவரம். வணக்கம். திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேடிசி நகரை சேர்ந்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் செல்வ கணேஷ் என்ற 27 வயது வாலிபர் கடந்த 27ஆம் தேதி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கேடிசி நகரில் வைத்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டு பரிதாபமாக கொல்லப்பட்டிருந்தார். அந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டிருந்த நிலையில் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய அவரது தந்தை மற்றும் சரவணன், தாய் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோரை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இதையடுத்து ஜூலை 30 கைது செய்யப்பட்ட சரவணனுக்கு ஆகஸ்ட் 8 வரையும், சுர்ஜித்துக்கு ஆகஸ்ட் 14 வரையும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணகுமாரி ஆகஸ்ட் 15க்குள் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை உலுக்கிய இந்த முக்கிய கொலை வழக்கில் 8 வாரங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வும் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அடுத்து பாளையங்கோட்டை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் ஒரு காவலரிடம் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல இன்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை தடுப்பு அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய இருவரையும் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையிலிருந்து போலீசார் ஒரு பலத்த பாதுகாப்போடு நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருந்தார்கள். நீதியரசர் ஹேமா முன்னிலையில் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. சுர்ஜித் மற்றும் சரவணன் தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சுர்ஜித் மற்றும் சரவணன் தரப்பினர் சிபிசிஐடி வசம் எடுத்து இந்த வழக்கை விசாரிப்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வருகின்ற 11ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணன். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் நேரலை இணைகிறார். சரவணன், தற்போதுள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. கடந்த ஜூலை 27ஆம் தேதி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கேடிசி நகர் பகுதியில் வைத்து கவின் என்ற 27 வயதான மென்பொருள் பொறியாளர் வெற்றி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சுர்ஜித் என்பவர் நேரடியாக சென்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்திருந்தார். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கவினின் ஆணவ கொலை வழக்கானது சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுர்ஜித்துக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி சுர்ஜித்தின் தந்தை மற்றும் தாய் இருவருமே சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தார்கள். இருவருமே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது அவரது தந்தையான சரவணனும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் கவின் மற்றும் அவரது தந்தை சரவணனை மீண்டும் தங்களது கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வழக்கு விஷயமாக இன்று நேரில் ஆஜர்படுத்துவதற்காக அந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை இருவருமே போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலிருந்து நெல்லை மாவட்ட குற்றவியல் 2வது நீதிமன்றத்துக்கு தற்போது அழைத்து வந்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இருவரின் வருகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிஎஸ்பி ராஜ்குமார், இன்ஸ்பெக்டர் உலகராணி தலைமையில் நெல்லை மாவட்ட 2வது கூடுதல் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் தீண்டாமை மற்றும் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் என்று சொல்லப்படக்கூடிய நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் தற்போது சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை இருவருமே நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். ரம்யா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.